ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி நம்ம ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம காயத்ரி பண்ண கும்மாயம் குதூகலமாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் முழுதும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அண்ட் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் பாய்ஸ் எல்லாம் கடைசி பாத்திரத்தை வரைக்கும் சுரண்டி சாப்பிட்டாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான நாஸ்டாலஜிக் டெசர்ட் தான் செட்டிநாடு ஃபேமஸ் கும்மாயம். இப்போ நம்ம காயத்ரி கேட்டிருந்தாங்க இல்லையா, என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், தாமரை விதையை வச்சு எதாவது பண்ணி கொடுங்க. ரைட். ஸோ தாமரை விதையை ஃபாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. அண்டு பூல் மக்கானா அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாலாம் சொல்லுவாங்க. நம்ம பாரம்பரிய சித்த ஆயுர்வேதாலெலாம் நம்ம அந்த தாமரை விதையை பயன்படுத்தி மருத்துவத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு அது இவங்க சொன்ன மாதிரி அது இருக்கும், ஆனால் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். சிம்பிள் ப்ராசஸ் தான். பாப்கார்ன்லாம் சாப்பிட்றீங்கல்ல, பாப்கார்ன் மாதிரி அதை வெறுமனே ரோஸ்ட்டு போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு சாப்பிட்லாமா? அது அவ்வளோ இது ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் ஈஸியான விஷயம் தான் கூட நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுன்றதுனால. ஸோ நிறைய பேருக்கும் நீங்கள் கேட்டதும் நல்ல ஒரு விஷயந்தான். ஹெல்த் கான்சியஸ்ன்றதுனால நிறைய பேர் இப்போ இதன் மூலிமா அவங்களுக்கும் தெரிய வரும், அவங்களும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அதே பூல் மக்கானா வச்சு ஒரு பூக்கோசு பூல் மக்கானா கறி தான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம், பேனை வச்சுருக்கோம். இதை நீங்கள் அதில் கொட்டிடுறீங்களா? கொட்டிட்டு சும்மா ஒரு குவார்ட்டர் மஞ்சள் பொடியா, டர்மரிக் பவுடர், குவார்ட்டர் டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு. ஓகே. ஒரு ஃபியூ ட்ராப்ஸு ஆயில். ஓகே. இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா, ரோஸ்ட் பண்ணி போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு காயத்ரி. இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். பார்க்க நீங்கள் சொன்ன மாதிரி பாப்கார்ன் மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். இதுலேயே சாட் மசாலா போடலாம், அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஸ்ப்ரிங்க்லர் போட்டு அப்படியே கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. நீங்கள் கறி கூட பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் ஆஃப் பாப்கார்ன் யூ கேன் ஃப்ரை த ஃப்ளாக் சைடு. நல்லா டோஸ்ட்டாக இருக்குமே. ஓகே, இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்த அதே அடுப்பில் ஒரு பேனை வச்சுருக்குறோம். இந்த பேனில் நீங்களே பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஓகே. சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு தான். அண்ட் இது ஹெல்த்தியான டிஷ்ன்றதுனால இது கூட நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது கசூரி மேத்தி ஒரே ஒரு டீஸ்பூன் அப்படியே கொட்டிடுங்க. இதில் எதுவுமே போடலை நான். ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு கசூரி மேத்தி போட்டு பண்ணிக்கோங்க. இது இல்லாதவங்க சும்மா கியூமின் இருக்கு இல்லையா, சின்ன ஜீரகம் கூட நீங்கள் போட்டு அதை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த ஆனியன், ஒரு நம்பர் ஆனியன் கட் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் வரும் பாருங்கள், வெந்தயத்தழையுடைய ஃப்ளேவர் இது நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். காயத்ரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூஸ்வலாக சப்பாத்தி பரோட்டாலாம் போட்டிங்க அப்படின்னா? கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ் மூடில் இருக்கோம் இப்போ. ஓகே. அதனால என்ன ஹெல்த்தியோ அதை நான் பார்த்து பண்ணுவேன். ஓகே. அதான் என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் உங்கள் மூடில் இருக்கிறாங்க, சொன்னீங்கன்னா அவங்களும் பார்த்து பலனடைவாங்க. நான் யூஸ்வலி ரொம்ப பெரிய எப்பயுமே நல்ல விஷயத்தை பதுக்கி வச்சுக்க கூடாது, பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக தாராளமாக சொல்கிறேன். நான் டெய்லி நான் பண்ணுறதை ஒரு போஸ்ட் நான் போட்டுருவேன். இன்னைக்கு என்ன சமைச்சேன், எப்படி சமைச்சேன், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிக்சர்ஸே போடுவேன். அதனால நான் பெரிய பன்னீரோட அடிக்ட். ஆனா ஹெல்த் கான்ஷியஸ். ஆமா, பாத்துக்கோங்க. நல்லா பன்னீர் அடிக்டா, அதாவது ஹெல்த் கான்ஷியஸ். நான் பன்னீரே எப்படி பெட்டரா சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிடுவேன். பன்னீரை எப்படி சாப்பிட்டாலும் பன்னீர் ஹை கலோரி தான். புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்குது. ரொட்டீனா எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரி ப்ராடக்ட் ரொட்டீனா எடுத்துக்கிட்டா
நீங்கள் அந்த ரிச் டேஸ்ட் தான் வரும். ரிச் ஃபுட்டு அதெல்லாம் பன்னீர்லாம் காட்டேஜ் என்னமோ அதை விட முடியல, அதனால டெய்லி ஒரு தடவையாவது அப்படி சொல்லணும். நம்ம நாக்கு கட்டுப்படாது, என்ன டயட்டு என்ன கான்செப்ட். அதான் என்ன பார்த்தாலே தெரியுது எதுக்கும் கட்டுப்படாது இதுன்னு. நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நல்லா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரே ஒரு ஓகே அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரா ஃப்ளேவர் டிஸப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாமா? ஓகே. இது என்ன மேம் பாயில் பண்ணி வச்சிருக்கீங்க? யா, பிளான்ச் பண்ணி பாயில், ரொம்ப பாயில் பண்ணதில்ல, சும்மா அந்த சுடு தண்ணி போட்டு அந்த புழு பூச்சி இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு. ஓகே, பியூர் வெஜிடேரியன் வேறு சொல்லிட்டீங்கல்ல, புழு பூச்சிலாம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால அட்லீஸ்ட் புல்லு பூண்டாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை பண்ணோம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம்ப்பா. சிம்பிள் ஸ்பைசஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து கலர் இருக்குமே தவிர்த்து ஸ்பைசி கம்மியாக இருக்கும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. டீஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கலாம். அண்ட் சேம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர். அண்டு 1/4 வந்து ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர். இது கூட கரம் மசாலா பொடி, மிக்சட் ஆஃப் கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே, சால்ட்டு வந்துட்டு ஆட் டு டேஸ்ட். ஓகே, உப்பு போட்டோமா? இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு மசாலா எண்ணெயில் ரோஸ்ட் ஆன உடனே டொமேட்டோ பியூரி, இந்த மசாலா வந்து எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி இதை அப்படியே ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டொமேட்டோ, மீடியம் சைஸ்னால் 3, பெருசுன்னா 2 போதும். அதை அதில் வந்து கலக்கிக்கும். தக்காளியை வந்து வேக வச்சு பியூரி பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கு, டொமேட்டோ பேஸ்ட்டு. நீங்கள் வெறும் தக்காளி போடுறா நல்லா ஃபைன் சாப் பண்ணி கூட தக்காளியை போட்டு வதக்கி கூட போடலாம். அது ஒரு டெக்ஸ்சருக்காக. நம்ம வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம் இந்த கறியில். ஸோ அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக ஓகே டொமேட்டோ பியூரியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது கூட கொஞ்சோண்டு cashew nut பேஸ்ட். ஓகே, உங்களுக்கு ரிச்னஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்துட்டு க்ரீம். ஓகே, இது வந்து ஆல்ரெடி பிளான்ச் பண்ணது எது, நம்ம காலிஃப்ளவர். ஓ ஆமாம், ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ஒரு கொதியிலே அது பாயில் ஆகிடும். இது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பூல் மக்கான் நம்ம போடுறோம் அப்படின்னா திக் சாஸ் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்னிங் ஆகும். ஸோ தட் கொஞ்சோண்டு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா கொதிச்ச உடனே இதை தூக்கி போட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஈஸியாக வீட்டில் பண்ணுற ஒரு ரெசிபி. ஆமாம், அந்த ஹெல்தி டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வீட்டில் சப்பாத்தி, பூரி, புரோட்டா, வீட் பரோட்டா, நான், ரொட்டி, குல்ச்சா, ஒன்றுமே இல்லைன்னா ஒயிட் ரைஸ், புல்லட் நான், என்ன வேணும்னாலும் இந்தியன் ஆல் டைப் ஆஃப் இந்தியன் பிரெட்ஸுக்கு நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஜீரா ரைஸ் கூட புல் மக்கானா, பூக்கோசு கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ் தான் கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும், ரொம்ப கரம் மசாலா டாமினேஷன் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும்போது இந்த ரைஸ், அந்த ஜீரா ரைஸ் கூட சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இது போட்டு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சுப்பா. நீங்கள் இந்த பூல் மக்கானா கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கையில் எடுத்து வச்சுக்கலாம் மேலே கார்னிஷ்க்கு. ஓகே மேம், அவ்வளோதான். வாவ், நல்ல சாஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். இது வரைக்கும் நிறைய பேர் இது இவ்வளோ ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வச்சு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பண்ணாதவங்க நான் என்னையும் சேர்த்து இன்னைக்கு போய் முதல் வேலையாக அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நீங்கள் இதிலே தயிர் இருக்கு இல்லையா, நீங்கள் சாட் ஐட்டம் கூட பண்ணலாம் இதுலேயே. ஓகே மேம், நம்ம ஷோலே நிறையா வரும் சாட் ஐட்டம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த பேசிக்கு யோகர்ட் சாஸில் இதை ரோஸ்ட் பண்ணி அப்படியே சோக் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் விட சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். கரெக்ட், ரொம்பவே நிறைய டிஷ் பண்ணலாம். இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக பண்ணுறது இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக அவங்களாம் பண்ணி சாப்பிட்டதே நம்ம கூட பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ தானே மக்கள் எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் பேரண்ட்ஸு என்ன மூதாதையர்கள் என்ன பண்ணாங்களோ அது கடத்தி அவங்களுக்கு பழக்கி அனுப்புவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே இப்போ அவங்கவுங்களா பழகிக்கிறாங்க.
ஸோ தட் இப்போ தான் தேடல்கள் அதிகமாக இருக்குது. ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்றுமே போடலை, அதோட ப்ராசஸிங் மேக்கிங் மெத்தடாலஜி தான். இந்த டெக்ஸ்சர் வரைக்கும் ஆனியன் ரோஸ்ட் பண்ணணும், டொமேட்டோ பியூரி இதில் போடணும். இந்த டைமில் ஸ்பைசஸ் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணால், நம்ம கும்மாயம் பண்ணும்போது நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் வருது இல்லை, அதே மாதிரி இந்த ஸ்பைசஸ் நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேவர் வரும். சூப்பர். ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம கொத்தமல்லி தவிர கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, பொற்கரங்கள் கொத்தமல்லி முடிஞ்சு போச்சு. இதை நம்ம வந்துட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாமா? ஓகே மேம், ரைட். எடுத்துட்டீங்களா கையில்? நான் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா நீங்களே எடுத்துட்டீங்க. ஆவி பாருங்க. என்னால் வெயிட் பண்ண முடியல, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு. ஓகே ஓகே. சூப்பர், வேற லெவல் மேம். நான் இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பராக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ரிக்வெஸ்ட்டுக்காக நான் கேட்ட இன்க்ரீடியண்ட்டே வச்சு நீங்கள் எனக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. இது வந்து என்னோட லைஃப்லேயே வந்து பிளெஸ்டு டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ப்ளஷஸ் மைண்ட். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூல் மக்கானா ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு என்ன இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு நிறைய கொடைகளில் இந்த தாமரை விதையும் அதுக்கு தகுதியான ஒரு குடை. கண்டிப்பாக ஃபுட்டை மெடிசனாக சாப்பிடுங்க. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. உங்கள் வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பார்த்தாங்கனாலே வந்து பிகினர்ஸ்லாம் கூட ரொம்ப ஈஸியாக சமைக்க முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்கள் கூட ட்ராவல் பண்ண இவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்து அந்த டிப்ஸு ஒரு இன்க்ரீடியண்ட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூம்மா. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்னோட சேர்ந்து சமைக்கணும்னு ஆசை வரலாம். அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நாமளும் தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து கூட சமைக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை செய்வோம். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா. பாய். நான் போய் முதல்ல சாப்பிட போகிறேன். ஓகே, பாய்.